கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான ஈஸ்டர் நாளை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மனித குலத்தின் அவலத்தை போக்க ரத்தம் சிந்திய கிறிஸ்து இயேசுநாதர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த உன்னதத்தை ஈஸ்டர் பண்டிகையாக உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவ பெருமக்கள் கொண்டாடுகின்றனர். இந்த ஈஸ்டர் திருநாளில் அன்பையும் கருணையையும் போற்றும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு ஈஸ்டர் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டு மீண்டும் உயிர்த்தெழுந்த நிகழ்வினை நோன்பிருந்து கொண்டாடும் பண்டிகை ஈஸ்டர் திருநாளையொட்டி அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலக மக்களுக்கு நற்செய்தி சொல்வதற்கான நிகழ்வுதான் புனித வெள்ளியும் உயிர்த்தெழுதல் திருநாளும் ஆகும். அது மட்டுமின்றி இருள் விரைவாகவே நீங்கும் என்பதும் ஈஸ்டர் திருநாள் சொல்லும் செய்தியாகும். ஈஸ்டர் திருநாளின் நோக்கத்தைப் போலவே தமிழ்நாட்டு மக்களிடையே ஒற்றுமை, சகோதரத்துவம், நல்லிணக்கம் ஆகியவை வளர வேண்டும், வளர்ச்சி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவை பெருக வேண்டும் என்று கூறியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகம் ஒரு குடும்பமாக வாழ்வதற்கு தேவையான அன்பு, கருணை, சகிப்புத்தன்மை, சகோதரத்துவம் ஆகியவை பெருகவும், அமைதி, வளம், மகிழ்ச்சி ஆகியவை தழைக்க பாடுபடுவதற்கு அனைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்.